மோதிரம் இத வச்சு என்னமா பண்றது? இது மோதிரம் தான். ஆனா இது சாதாரண மோதிரம் இல்ல. உன்னுடைய காதல சாதிக்க போற மோதிரம். என்னமா சொல்ற? சொல்றேன், கவனமா கேட்டுக்க. ஜோதிகா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நம்ம கிட்ட சொன்னால. ஆமா. அந்த வார்த்தையை நீ சாதகமா வச்சு நீ அவளுக்கு இந்த மோதிரத்தை நிச்சயதார்த்த மோதிரமா அவ விரல்ல போட்டு விடணும். மா, திடீர்னு நிச்சயதார்த்தம் சொன்னா அவ ஏத்துக்குவாளா? ஹலோ, வா ஜோதிகா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாமா. என்ன பத்தி என்ன விஷயம் பேசிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க ஆண்டி, கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு கோபாலையும் கோபாலுக்கு உன்னையும் மனப்பூர்வமா பிடிச்சு போச்சு. நீயும் உன் வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்ட. உன் விருப்பத்தை ஏத்துக்கிட்டு உன் வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல போறாங்க இல்லையா? கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க ஆண்டி. அதனால இந்த கல்யாணம் நடக்க போறதுக்கு அடையாளமா அச்சாரமா கோபால் முன்கூட்டியே உன் கையில மோதிரம் போடணும்னு ஆசைப்படுறான். எனக்கும் அதான் சரின்னு தோணுச்சுமா. அதான் மோதிரம் வாங்கிட்டு வந்து உன் விரல்ல போடுறதுக்கு ரெடியா இருக்கான். உன் கையை நீட்டுமா, அவன் மோதிரம் போட்டோம். இந்தடா. என்னம்மா யோசிக்கிற? ஜோதிகா, இங்க வீட்ல வச்சு உங்களுக்கு மோதிரம் போடுறது பிடிக்கலையா? வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம். அங்க வச்சு இந்த மோதிரத்தை உங்களுக்கு போடுறேன். சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. அப்படின்னா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையாம்மா? ஆஹா, அப்படிலாம் இல்ல ஆண்டி. அப்புறம் ஏன் ஜோதிகா இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்க? நான் என் வீட்டுக்கு தெரியாம என் கல்யாண விஷயமா எதையும் ஒத்துக்கிறது இல்ல. நான் தான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன்ல. எங்க அப்பா, அம்மா, அக்கா, அண்ணன் அவங்க முன்னாடி மோதிரம் போடுறது தான் எனக்கு சரின்னு தோணுது. இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் பெரியவங்க முன்னாடி இதை போட்டுக்கிறேன். இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? ஆமா ஆண்டி, எங்க வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாமே. அது சம்பிரதாய கல்யாணம்னா நீ சொல்றது சரிதான். ஆனா இது கிட்டத்தட்ட காதல் கல்யாணம் இல்லையா? அதான் என் பையன் கொஞ்சம் உரிமையோட ஆசைப்பட்டுட்டான். அதனாலதான் நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். பரவாயில்லம்மா, உன் இஷ்டப்படியே உன் வீட்லயே என் பையன் மோதிரம் போடட்டும். உங்க வீட்டுக்கு எப்ப போறோம்? என் எக்ஸாம் முடிஞ்சதும் போயிடலாம். சரி, ஆல்ரெடி காலேஜ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வரேன் ஆண்டி. வரேன். மேடம், வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க தானே பூமாரியோட கோச்? ஆமா மேடம். உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. மேடம், நான் ஹாஸ்பிட்டல் போய் பூமாரியை பார்த்துட்டு தான் வரேன். நீங்க பூமாரிக்கு தெம்பும் தைரியமும் கொடுத்துருக்கீங்க, மீடியாவுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. பார்த்தேன், பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேடம். மேடம், பூமாரி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பேன். பூமாரியை மீண்டும் சிறந்த வீராங்கனையாக்குன்னு பேட்டி கொடுத்துருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஆனா நான் ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன் மேடம். பேசாம பூமாரிய அவங்க சொந்த கிராமத்துக்கு அமைச்சிருங்க மேடம். என்ன பேசுறீங்க நீங்க? மேடம், நான் யதார்த்தத்தை பேசுறேன். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பூமாரி மாதிரி இருக்கிற பெண்களால ஜெயிக்க முடியாது மேடம். அதுவும் குறிப்பா இந்த விளையாட்டு துறையில ஜெயிக்கவும் முடியாது. ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? அனுபவம் மேடம், என்னோட கடந்த கால கசப்பான அனுபவங்கள் மேடம்.
நீங்க ஒரு பூமாரி தான் பார்த்திருக்கீங்க. ஆனா நான் இந்த மாதிரி பல பூமாரிங்களை பார்த்திருக்கேன். மேடம், நீங்க அனுமதிச்சா உங்ககிட்ட காட்டுறதுக்கு சில பூமாரிங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். கூப்பிடுங்க. இதோ கூப்பிடுறேன் மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க. மேடம், இந்த பொண்ணு பேரு சாந்தி. வணக்கம் மேடம். ஆல் இந்தியா லெவல்ல நம்பர் 1 ஓட்டப்பந்தய வீராங்கனையா வர வேண்டிய பொண்ணு. இன்னைக்கு ஒத்த கால இருந்து நிக்கிறாங்க மேடம். ஓட்டப்பந்தய போட்டிக்காக டெல்லிக்கு ரயில்ல போயிட்டு இருந்த பொண்ண ரயில்ல இருந்து கீழே பிடிச்சு தள்ளிட்டாங்க மேடம். அடுத்து இருக்க பொண்ணு பேரு மேகலா. ஈட்டி எறியறதுல வேர்ல்டு லெவல்ல கோல்டு மெடல் வாங்க வேண்டியவங்க. இன்னைக்கு ஒரு கை இல்லாம இருக்காங்க மேடம். இந்த பொண்ணு 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு காரை வச்சு மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அந்த விபத்துல தான் மேடம் ஒரு கையை இழந்துட்டாங்க. இது 3வது இருக்காங்களா மேடம். அந்த பொண்ணு பேர் சுமதி. மாரத்தான் ஓட்டத்துல தமிழ்நாட்டு லெவல்ல இந்த பொண்ணு அடிச்சுக்க ஆளே இல்லை மேடம். ஆனா இன்னைக்கு புத்தி பதிலிச்சு பைத்தியமா இருக்கா மேடம். இவ வின் பண்ண கூடாதுங்கிறதுக்காக இவங்க பெத்தவங்களுக்கு பணத்தாசையை காமிச்சு பொருந்தாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கனவு சதிஞ்சு போன அதிர்ச்சியில விளையாட்டுல ஜொலிக்க வேண்டிய பொண்ணு இப்ப சுமையா இருக்கா மேடம். இவங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான சம்பவம். விளையாட்டு துறையில இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு திட்டமிட்ட சதின்னு. இந்த விளையாட்டுத்துறை பெரிய அராஜக சக்திகளும் தீய சக்திகளும் நிறைஞ்ச கூடாரமா தான் இருக்கு மேடம். அவங்களை எதிர்த்து ஒண்ணும் செய்ய முடியாது மேடம். இப்படி ஒரு நிலைமை பூமாரிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதான் உங்ககிட்ட சொல்றேன். இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு நான் அனுதாபப்படுறேன். ஆனா பூமாரிக்கும் ஏன் இந்த நிலைமை வரும்னு சொல்றீங்க? வரும் மேடம், வரும். நீங்க பூமாரிய பெரிய ஓட்டப்பந்தய வீராங்கனையா கொண்டு வரும்னு சொன்னீங்கல்ல, அதனால வரும் மேடம். அந்த பொண்ணை இப்பவே கிராமத்துக்கு அமிச்சிட்டீங்கன்னா அவளுக்கு கை காலாவது மிஞ்சும். கிராமத்துல ஏதோ கூழோ கஞ்சோ குடிச்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு துணையா இருப்பா. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இவ்ளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. இவங்களுக்காக நீங்க என்ன செய்றீங்க? தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி தளர்ச்சியா பேசலாமா? இவங்களுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்க வேண்டாமா? நியாயத்தை தட்டி கேட்க வேண்டாமா? கேட்டேன் மேடம். கேட்டேன் மேடம், தட்டி கேட்டேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? என் 10 வயசு பையனை பறி கொடுத்ததுதான் மிச்சம். ஸ்விம்மிங் பூலுக்கு நீச்சல் பயிற்சிக்கு போனா அங்கேயே மூச்சை விட்டுட்டான் மேடம். இதுக்கு என்ன மேடம் சொல்றீங்க? பொங்கி எழணும் மாதவன். அநியாயங்களும் அக்கிரமமும் பார்த்து அடங்கி போக கூடாது. அடிச்சு நொறுக்கணும், ஆவேசப்படணும். அப்படி செஞ்சிருந்தா இது தொடர் கதையா இருக்காது. நாட்டுல நல்லவங்களுக்கு இடம் இல்லைன்னா வேற யார் தான் வாழறது? திருமசாலிங்க ஜொலிக்க முடியலன்னா வேற யார் தான் ஜொலிக்கிறது? நட்சத்திரங்களா மின்ன வேண்டியவங்க
இப்படி ஒளி இழந்து போக கூடாது. அராஜகத்தை ஒழிப்பேன். தீய சக்தியை அழிப்பேன். இன்னும் பல பூமாரிகளை வெற்றி வீராங்கனையா உருவாக்கு. இதோ இப்படி பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்களே, இவங்களுக்கு நீதி தேடி கொடுப்பேன். நிவாரண நிதியும் வாங்கி கொடுப்பேன். மறுவாழ்வையும் ஏற்படுத்தி கொடுப்பேன். நீங்க ஒரு சிறந்த பயிற்சியாளரா இருந்து சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குங்க. பூமாரி மாதிரி இருக்கிற எல்லாரையும் மேல கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுங்க. பறக்க சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு தானா சிறகு முளைக்கும். ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. அவங்களுக்கு சிகரமே கிடைக்கும். சரிங்க மேடம். பூமாரியோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். ஒத்தரை கூட விடாதீங்க. பூமாரியை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டவன், சதி செஞ்சவன், அடியாள் வச்சவன், அடிச்சவனுக்கு பணம் கொடுத்தவன், இப்படி ஒருத்தரையும் விடாதீங்க. ஓகே மேடம். 2 நாள்ல அத்தனை பேரும் ஜெயில இருக்கணும். அந்த கூடாரமே காலியானும். நீதி வெல்றத அவங்க அத்தனை பேரும் பார்க்கணும். உடனே புறப்படுங்க. ஓகே மேடம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்றேன். மாமா, இவங்க எல்லாரையும் நம்ம கல்லையே கொண்டு போய் வீட்டுல விட்டுடுங்க. இவங்களுக்கு தேவையான அத்தனை உதவியும் என் பிஏ கிட்ட சொல்லி செய்ய சொல்லிருக்கேன். சரி அர்ச்சனா, வாங்க போலாம். போங்கம்மா. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சார். வரேன் மேடம். போலாம். வரேன். ஓகே, நான் இதை கிளம்பிட்டேன். அந்த வேலை தான் இருக்கேன். அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ண. கொஞ்சம் கார்ல இருந்து இறங்குங்க. ஏன் காசு போட்டு நான் வாங்கின கார்லேருந்து நான் ஏன் இறங்கணும்? உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கலெக்டர் அர்ச்சனா மேடம் உத்தரவு போட்டிருக்காங்க. எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஓட்டப்பந்தய வீராங்கனை பூமாரி தாக்கப்பட்ட வழக்குல உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? கலெக்டர் உத்தரவு போட்டாலும் சரி, அந்த கடவுளே உத்தரவு போட்டாலும் சரி, என் மேல யாரும் கை வைக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே முன்ஜாமீன் வாங்கிட்டேன். காட்டட்டா? நீ முன்ஜாமீன் வாங்கியிருக்கும் போதே தெரியுது நீ தான் தப்பு பண்ணிருப்பேன்னு. ஒரு நாள் கண்டிப்பா சிக்குவ. அப்ப நான் பாத்துக்கிறேன். இப்ப கிளம்பு. இன்ஸ்பெக்டர், கலெக்டர் அம்மாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் நேர்ல வந்தே சந்திக்கிறேன்னு சொல்லுங்க.
அதையும் மீறி அவர்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். பாலு நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? எனக்கு என்னடா, உன்னை பத்தின கவலை தான் எனக்கு. இப்போ உனக்கு நெஞ்சு வலி எப்படி இருக்கு? என் பொண்ணு பூமிக்கா வந்ததுக்கு அப்புறம் என் நெஞ்சு வலிலாம் பறந்து போயிடுச்சு. அது இருக்கட்டும், நான் உன்கிட்ட பர்சனலா முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைச்சேன்ல, அதை மறந்துட்டியா? சீக்கிரமா நீ ஒரு பதில் சொல்லுவேன்னு நினைச்சேன். எனக்கு பதிலுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையடா நீ. என்னடா ஆச்சு? என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? தகவல் எதுவும் சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாலு. நான் எதையும் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை. டேய், என்னடா சொல்ற? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடா சூழ்நிலை? உண்மையை சொல்றா. பாலு, உன் மருமகனும் பேத்தியும் இருக்கிற இடம் தெரிஞ்சதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னது? என் மருமகனும் பேத்தி இருக்கிற இடம் தெரியுமா? எங்கடா இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அம்மா, நீ எனக்கு ஃபோன் பண்ணியா? எப்ப பண்ண? இருடா, பதட்டப்படாத. சொல்றா. அந்த தகவல் தெரிஞ்சதும் உனக்கு தான் ஃபோன் பண்ணேன். உன் ஒய்ஃப் மாலா தான் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. மாலாவா? இனிமே என் புருஷன்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை மீறி சொன்னா என் சாவுக்கு நீங்க காரணமாயிருவீங்கன்னு என்ன மிரட்டினாங்க. நான் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு உன் விஷயத்தில் நேர்மையா நடந்துக்க முடியலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குடா. அசோக், இங்க நான் என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு தினம் தினம் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இவ என்னடானா என் மருமகனையும் பேத்தியும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்றாளா? அது மட்டும் இல்லாம என் பொண்ணாட்டு முன்ன மிரட்டுறான்னு வேற சொல்ற. ஏண்டா, இது உனக்கு நியாயமா இருக்கா? பாலு, என்னடா பண்ண சொல்ற? இது உன் குடும்ப பிரச்சனை. என் புருஷனுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி, இப்ப இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவரோட நிம்மதியை கெடுத்துறாதீங்க. அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிரும்னு உன் ஒய்ஃப் தான் கெஞ்சி கேட்டாங்க. இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், இது உன்னோட குடும்ப பிரச்சனை. இதுல நான் தலையிட விரும்பல. உன் ஒய்ஃப் கேட்ட மாதிரி உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. சரி, போகட்டும், விடுறா. இப்போ சொல்லு, என் மருமகனும் பேத்தியும் எங்கதான் இருக்காங்க? ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என் பொண்ணு பூமிக்கா புருஷனை தொலைச்சிட்டு தினமும் நிம்மதி இல்லாம தவிக்கிறா. நான் அப்பாங்கிற முறையில என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் கடமைடா. நீ ஒரு அதிகாரியா இருந்தோ என் நண்பனா இருந்தோ இந்த உதவி செய்ய முடியாதா? சொல்றா அசோக், என் மருமகனும் பேத்தி எங்கதான் இருக்காங்க? ப்ளீஸ் அசோக், சொல்றா. என் மருமகன் எங்க இருக்காரு சொல்லு. என்ன மன்னிச்சிருப்பாளு. உன் ஒய்ஃப் மாலாவுக்கு உன் மருமக எங்க இருக்கான்னு தெரியும். ஆமா பாலு, உன் ஒய்ஃப் மாலாவுக்கு எல்லாமே தெரியும். முடிஞ்சா நீ அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க. என் நண்பனுக்கு உதவி செய்ய முடியலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குடா. என் நிலைமை நீ புரிஞ்சுக்க. நான் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். பூமிக்கா விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்காங்களே. அதை மீறி நான் உங்ககிட்ட சொல்லி அவங்க நிஜமாதான் அப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமாயிருவேன்டா. என் உத்தியோகம் போகும், என் குடும்பம் நடுத்தரில் நிற்கும். பாலு, உன் ஃபேமிலி நல்ல செல்வாக்கான ஃபேமிலி. நான் அனாவசியமா அதுல தலையிட்டு நான் ஜெயிலுக்கு போற சூழ்நிலையை உருவாக்கிறாட. என்னடா பேசுற? அதனால நீ எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட உன் மனைவியை கேட்டு தெரிஞ்சுக்க. இல்லடா அசோக். ப்ளீஸ் பாலு, என்னை விட்டுரு. சாரி. அதுல அசோக், அது அசோக். உன் ஒய்ஃப் மாலாவுக்கு உன் மருமக எங்க இருக்கான்னு தெரியும். முடிஞ்சா நீ அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க. மாலா, 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 மாலா. அப்பா, 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 என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவமா சித்திய கூப்பிடுறீங்க? பூமிகா, சும்மா இருமா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும். எங்க மாலா? என்னாச்சு? ஏய், ஏய், பூமிகாவோட புருஷன் எங்கடி? சொல்லு.